அல்லாஹு அவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஒரு நிலை. இங்கே அவன் தேர்ந்தெடுப்பதற்கு நாம் வைத்துக் கொண்ட அடையாளங்கள் அல்ல. ஒருவரை அவன் தேர்ந்தெடுப்பதற்கு அடையாளத்தையும் அவனே தேர்வு செய்கிறான், அவனே அதை தேர்ந்தெடுக்கிறான். என்னை என் ரப்பு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் 1000 முறை வாய்ப்புகளை தேடி விழுந்தாலும் வாய்ப்பையே தேடாமல் வீட்டில் இருப்பவர்களை அவன் தேர்ந்தெடுத்து விடுகிறான். அவன் தேர்வுக்கு நான் என்ன முகவரி சொல்வது? அவன் தேர்ந்தெடுப்பதற்கு நான் என்ன அடையாளம் சொல்வது? அவன் இஷ்டம். அல்லாஹ் சொன்னான், அவன் விரும்பியவர்களை தேர்ந்தெடுப்பான். ஓ யஹ்தி இலைஹி மையுனீப், ஓ யஹ்தி இலைஹி மையுனீப். ஒரே ஒரு செய்தியை மட்டும் தெளிவுபடுத்துவான். அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அவன் பக்கம் கொஞ்சம் தன்னை மீட்டிக் கொண்டவர்களை, ரப்பின் பக்கம் திரும்பி விடுவோமா, ரப்பின் பக்கமே பயணிப்போம், ரப்பின் பக்கமே முன்னோக்குவோம் என்று யார் வந்து விடுவார்களோ அவர்கள் அந்த வழியில் தடம் புரளாமல் அந்த வழியிலேயே அவனை தடுத்து நிறுத்துவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா. அவன் நாடியவர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பான். அவன் பேசுகிற வார்த்தை அது. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. அவன் தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும்? என் வார்த்தைகளுக்கும் அங்கீகாரமும் அழகும் கிடைக்கும். அவன் என்னை தேர்ந்தெடுத்தால் என் முகம் லட்சோப லட்ச மக்களின் ஹிதாயத்தை காட்டும் முகமாக மாறும். அவன் தேர்ந்தெடுத்தால் என் பார்வையில் பட்டவர்கள் நரகமே போக மாட்டார்கள். அவன் தேர்ந்தெடுத்தால் எனக்காக துஆ செய்கிறவர்களை அவன் உயர்த்தி மிகப்பெரிய சுவர்க்கத்துக்கே கொண்டு போய் விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எனக்கு நீங்க துஆ செய்யுங்கள். யாருக்கு யாரு துஆ? யாருக்கு யாரு துஆ? சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாம் துஆ செய்வதா? எனக்காக துஆ செய்யுங்கள் என்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்காக, சாலிஹீன்களுக்காக, அல்லாஹ்வுடையவர்களுக்காக, அவன் அன்பர்களுக்காக, அவன் நேசர்களுக்காக ஒருவர் துஆ செய்கிறார் என்றால் அவரை அல்லாஹ் எங்கோ உயர்த்தி விடுகிறான். ரசூல் ஆசைப்படுகிறார்கள், உங்களை அல்லாஹ் உயர்த்தணும், எனக்கு துஆ செய்யுங்கள். உங்களை உயர்த்தணும், நீங்க உயர்ந்து போகணும். நம்ம துஆ செய்து நபிக்கு அல்லாஹ் அருளை கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்குது. அவனே ஏற்கனவே அருள் செய்து விட்டான். இன்னொரு இடம் மேல இல்லை, அங்க அளவுக்கு உங்களை உயர்த்தி விட்டோம். இதுக்கு மேல உயரத்துக்கு இடம் இல்லை. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் உயர்வை பெற்றவர்கள். சில பேர்களை சேர்த்து வைத்து உயர்த்தலாம். நாம் உயர்த்தினோம். எங்கே? இதுக்கு மேல இன்னொரு உயர்வான இடம் இல்லை. நமக்கு துஆ செய்யுங்கள் எனக்காக. இங்கே நான் சொல்வேன், அவன் சாலிஹீன்களை, அவனுடைய சாலிஹீன்களில் பாதையில் நாம் இருந்து விடுவோமையானால், அவன் நம்மை தேர்ந்தெடுத்து விடுவானையானால் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்திற்கும் அங்கீகாரம். எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு தாக்கப்படுகிறார். ஆமிர் இப்னு ஃபுஹைரா சித்திக்குல் அக்பரின் அடிமை. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அடிமை. அவருக்கு இன்னொரு பாக்கியம் உண்டு. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில் சித்திக்குல் அக்பரோடு இருந்தபோது 2 பேருக்கும் அங்கு அப்போது வந்து தகவல் பரிமாறி அவர்களுக்கு பால் கொடுத்து பசியாற்றிய பெருமைக்கு உரியவர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. உலகமே கண்களில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போய் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று தேடும் போது இவர்கள் மாத்திரம் உள்ளே வருகிறார்கள், போகிறார்கள். அவர்களை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களின் பார்வையில் நபியும் படவில்லை, அபூபக்கரும் படவில்லை. அவர்களின் தொடர்பில் நனைந்து உள்ள போயிட்டு வந்த ஆமிர் இப்னு ஃபுஹைராவும் சுத்தி இருக்கிற எதிரிகளின் கண்களுக்கு படவில்லை. அல்லாஹ் நினைச்சா 1000 எதிரிகளை உட்கார வச்சு
அவங்க முன்னால நம்மை தேடும் இடத்திலும் அவங்க கண்ணில் படாத இடத்திலும் ஆக்கி விடுவான். அவன் மகத்தானவன், ஆற்றல் மிக்கவன், அருளாளன், அன்பாளன். அவனை புரிந்து கொள்ளவில்லையே என்பதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்தின் மிகப்பெரிய கவலை. ரப்ப புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு புரியவில்லை, ரப்புக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு கண்ணியத்தை கொடுக்கவில்லை. ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. அவனை எப்படி வைக்கணும் அப்படி நம்ம வைக்கலங்கிறான் அல்லாஹ். நம்முடைய வார்த்தைகள், சங்கைமிக்க ஆலிம்கள், அல்லாவின் பக்கம் அடியார்களை சேர்க்கிற கடமையும் கடப்பாடும் பெற்றவர்கள். நாம் நபியின் வாரிசுகள், அது ரசூலின் வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கொண்டு ரப்போடு சேர்க்கிற வாழ்க்கையில் பெருமானாரை பார்த்தவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது, நபியின் அருகாமையில் இருந்தவர்களுக்கு தொடர்பு கிடைத்தது, நபியை நேசித்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அதற்குள் வந்து விடுமையானால், நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு பின்னால் தன் இதயத்தையே பறிகொடுப்பவர்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கிடுவான். ஆலிம்களின் நாவில் அல்லாவே பேசுவான். அல்லாஹ் அந்த நாவை நமக்கு நசீபாக்குவானாக. நான் எல்லா பயானையும் சொல்லி இருக்கிறேன், நான் பேசுறதே இல்லை. என்ன உட்கார வச்சு அல்லாஹ் பேசுகிறான். யார் பேசுவது? நமக்கென்ன ஆற்றல், நமக்கென்ன திறமை? அவன் அசைக்காவிட்டால் நாம் அசைய முடியாது. எல்லாம் என் நாட்டம் என்கிறான் ரப்பு. நம்ம என்ன செய்ய முடியும்? ரப்பின் முடிவில்லாமல், அவன் தொடர்பில்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமிர் இப்னு ஃபுஹைரா வரலாற்றின் மகுடம். அவரை எதிர்முனையில் நின்று தாக்கியவர் யாரு தெரியுமா? ஜப்பார் பின் சலமா. ஜப்பார் பின் சலமா ஒரு மிகப்பெரிய விரோதியும் எதிரியும். எதிர்முனையில் ஆமிர் இப்னு ஃபுஹைராவை தாக்குறார். ஆமிர் இப்னு ஃபுஹைரா தாக்கப்பட்டு அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியாகி கீழே விழுறாங்க. விழும்போது அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க கையில, அப்படி தெளிச்சாங்களாம். தெளிச்சு சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், ஃபுஸ்து ரப்பில் காபா, காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் ஜெயிச்சிட்டேன்னாங்க. காபாவின் ரப்பின் மீது சத்தியம், நான் வெற்றி பெற்றேன்னாங்க. அவங்கள தாக்கி கீழே சாய வச்சு மௌத்தாக்குற அளவிற்கு நடந்து கொண்ட ஜப்பார் பின் சலமா நிற்கிறார். அவர் யோசிக்கிறார், தடுமாறுகிறார். பக்கத்தில் நின்ற நபித்தோழர் ஒருவர் பக்கத்தில் போர்க்களம் நிற்கிறார். அவர்கிட்ட கேட்கிறார், நான் தானே ஜெயிச்சேன். அவர் கேட்கிறார், நான் தானே ஜெயிச்சேன், என் கையால அவரை கொண்டு இருக்கேன், அவர் ஜெயிச்சிட்டேங்கிறாரு, எனக்கு புரியலையேன்னா. வெற்றி பெற்று நான் அவரை கொன்று விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். காபாவை படைத்தாலும் ரப்பின் மீது சத்தியமாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுகிறாரே, ஜெயிச்சது நானா? அவரை கன்ஃபியூஸ் ஆக்கிட்டு போயிட்டாரே, என்னையே கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டாரு. அவங்க சொன்னாங்களா, ஜெயிச்சது அவங்க தான். உயிர் பிரியுது பாத்தீங்களா, ரத்தம் எப்படி தெரிஞ்சிச்சு? அப்படி தெளிக்கிற தகுதி இருந்துச்சு. கீழே விழுகிறார், மேல பார்க்கிறார், சிரிக்கிறார். சிரிச்சிட்டு நான் ஜெயிச்சிட்டேங்கிறார். விளங்குதா? அந்த வெற்றி வேறு ஒன்று என்று சொல்லி முடிக்கிறார். அவருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்து அப்படியே தேடுனா, ஜனாசாவை தேடுறாங்க. அதற்கு ஆமிர் இப்னு ஃபுஹைராவின் ஜனாசா அந்த இடத்திலேயே இல்ல. 1/2 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிக்கிறாங்க, ஜனாசாவே இல்ல. இமாம் புகாரியின் ஹதீஸின் பதிவில் அல்லாமா ஐனி புகாரியின் விளக்க உரையில் சொல்வார், ஜனாசா இல்லை, இங்குமங்குமாக தேடி கிடைக்கவில்லை. பின்பு மேலே பார்த்தால் ஜனாசா மேல இருக்கு, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்குது. மர்ஃபூஉன், மேல இருக்குது, யாரும் பிடிச்சுக்கிட்டு இல்லை. மேல ஒரு பொருள் இருக்கணும்னா அதை தாங்கி பிடிக்க வேண்டும்.
கீழிருந்து ஒருவரோ அல்லது அதற்கு மேலிருந்து ஒருவரோ தாங்கி பிடிக்க வேண்டும். மேலும் யாரும் தாங்கி பிடிக்கவில்லை, கீழும் யாரும் தாங்கி பிடிக்கவில்லை. ஜனாசா மேல இருந்துச்சு. அதை பார்த்து விட்டு ஹஜ்ரத் சய்யிதுனா ஆமிர் பின் ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தாக்கி ரத்தம் சிந்த வைத்து பூமியில் வீழ்த்தி மரணத்திற்கே காரணமாக இந்த ஜப்பார் பின் சலமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் கலிமா சொன்னேன், அவர் ஏற்றுக்கொண்ட ரப்பை நானும் ஏற்றுக்கொண்டேன். அல்லாவின் பால் அடியார்களை சேர்ப்பது என்பது வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல. சங்கைமிக்க உலமாக்களுக்கும் சொல்வேன், நம்முடைய வேலையெல்லாம் இந்த உம்மத்தின் ஒவ்வொரு தனி மனிதனின் இதயத்திலும் அல்லாவை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். எங்கோ இருக்கிறான், படைத்தவனையே மறக்கிற ஒரு வாழ்க்கை, அவனை சிந்திக்காத வாழ்க்கை, தன் திறமையை பேசுகிற வாழ்க்கை, சோதனையோ துன்பமோ இன்பமோ வருகிற போதெல்லாம் தன் பக்கமே அதை காட்டிக் கொண்ட ஒரு வாழ்க்கை. நெருடல் வரும்போது, நெருக்கடி வந்த போது யாரையோ ஒருவரை சுட்டிக்காட்டி அவரால இவரால என்று தட்டிக்கழித்து வாழ்ந்து விட்டோம். அத்தனையையும் என் ரப்பு செய்கிறான்கிற பார்வையில் கொஞ்சம் பார்வையும் குருடாகி போனது. இங்கே ஜப்பார் பின் சலமா ஹிதாயத்து கிடைக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹுங்கிற முகவரி பெறுகிறார். யாரு? போர்க்களத்துல அந்த இடத்துல தன்னுடைய கையால ஒரு சஹாபிய, அதுவும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிக நெருக்கமான சஹாபி, அவங்கள ஷஹீதாக்கி விட்டு அவங்களுடைய ஜனாசாவை பார்த்துட்டு அவங்க ரூஹு பிரியும் போது பேசின வார்த்தைகள் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்குது. ஆலிம்களை குறிப்பாக்கி கொண்டு மற்றவர்களுக்குமாக நான் சொல்வேன், என்னை பார்த்தவர்களுக்கும் ஹிதாயத்து கொடுக்கும் இடத்தில் நான் வாழ வேண்டுமா இல்லையா என்று கேட்கிறேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்வார், நாங்கள் இல்மை எடுப்போம். யாரிடத்தில் தெரியுமா? இல்ம் இருப்பவர்களிடத்தில் அல்ல. நாங்கள் இல்மை எடுப்போம். யாரிடத்தில் தெரியுமா? இல்ம் இருப்பவர்களின் இடத்தில் அல்ல, கல்வியும் ஞானமும் இருப்பவர்களிடத்தில் அல்ல. நவருத்து ஃபீஹிம் சிமதஹும் சிமதஹும் வ அமாலஹும். நாங்க போய் முதல்ல பார்ப்போம் அவர்களின் குணங்கள் எப்படி, அவர்களின் கோலங்கள் எப்படி, அவர்களின் அடையாளங்கள் எப்படி, அவர்களின் வணக்கம் எப்படி, அவர்களுடைய நிலைகள் அல்லாஹ்வோடு எப்படி என்று பார்ப்போம். அவர்கள் கோலத்தால், குணத்தால், அவர்களின் முகவரிகளால், வணக்கங்களால் அல்லாஹ்வோடு அழகாக நடக்கிறார்களா? மண்டியிடுவோம். அவர்களின் தர்பாரில் தான் எங்கள் இல்மை கிடைத்தது. கல்வியிலே அவர் ஆட்சி செய்கிறார் என்பது கல்வியாளர்களின் அடையாளம் அல்ல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் போன்றவர்களுக்கு இல்மு கிடைத்ததற்கு அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் யாரை தேடி போய் எடுத்தோம் என்றால், யாரிடத்தில் சிமத் அழகானதோ, குணம் அழகானதோ, தோற்றம் அழகானதோ, வணக்கம் அழகானதோ, அல்லாஹ்வோடு ரொம்ப பெரிய அழகான நிலைகளை உண்டாக்கி கொண்டார்களோ அவங்கள்ட்ட போய் இல்மை எடுத்தோம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற கல்வியும் ஞானமும் பல்லாயிரம் மனிதர்களின் வாழ்க்கையை விளக்கேற்றி வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையும் வணக்கமும் என் குணமும் அழகாக இருந்தால் மாத்திரமே கிடைக்கும் என்றார்கள். நம்ம கொண்டு போய் மக்களை சேர்க்கணும். அல்லாட்ட வலிமார்கள் சேர்த்த இடம் ஹவுசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்தாது சொன்னாங்க, நீங்க பெரிய தகுதி படைச்சிட்டீங்க, நீங்க போங்க மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்கன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இலக்கியமான அரபுகள் பக்தாதில் வாழ்கிற போது நான் எப்படி அவங்கள்ட்ட போய் பேசுவேன், எனக்கு அப்படியெல்லாம் பெரிய பேச்சு இல்லையே என்கிறார்கள் அப்துல் காதிர் ஜிலானி. அல்லாஹ் மனிதர்களை உயர்த்துற இடம் எங்கன்னா, நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற இடத்தை பார்க்கறான், இவரை தான் மேல வைக்கணும்னு முடிவெடுக்கிறான். நான் ஒண்ணும் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ அவங்கள அல்லாஹ் தூக்கி கொண்டு போயிடுவான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா உள்ள நுழைகிற போது
மதீனாவாசிகள் எல்லாருமே அவங்க வீட்டை அலங்கரிச்சாங்க, அழகுபடுத்தினாங்க, கொஞ்சம் அப்படி இப்படிமா கலர் போட்டுக்கிட்டாங்க, வீட்டை சுத்தமாக்குனாங்க, தண்ணியை ஊற்றி வீட்டு வாசல் எல்லாம் கழுகி வச்சிருந்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா உள்ள இறங்குனா நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று அவரவருடைய அளவுகோலாக கவனத்தில் அவர்களுடைய சிந்தனையில் எண்ணப்பட்டதோ அதை செய்தார்கள். நம்ம ஒரு இடத்துல போய் தங்க போறோம்னா கொஞ்சம் அழகா இருக்கணும், மனமா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் விஐபிகள் தங்குறதுக்குண்டு தனி விடுதிகள் இருக்குது. இவர் போனா இவர் அப்படியே தூக்கி கொண்டு போற மாதிரி வீடுகள்லாம் இன்னைக்கு தயாரா இருக்குது. உலகத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாவுக்கு ஈடாக எந்த விஐபி இருந்திருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுன்னுடைய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகைக்காக காத்திருந்த உத்தம நபியின் உன்னதமான உயிரோட்டமான மதீனத்து அன்சாரிகளில் ஒவ்வொருவர்களின் இதயங்களிலும், அவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பக்குவமே பெறாத சிறுவர்களாகட்டும், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டும், அலங்காரமும் அழகும் வீட்டுக்கு கொடுக்கிறார்கள், நறுமணங்களை கொண்டு வீட்டை கழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு வாசலை கடக்கிற போது அவங்க ஓடி வர்றாங்க. அந்த வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டை பார்த்துட்டுமா நீங்க போறீங்கன்னு அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த கேள்வி எப்படி வைக்கிறாங்க? பெருமானாட்ட கேட்கல, வாசல்ல வந்து நின்னுக்கிட்டாங்க. எங்க வீட்டை பார்த்துட்டும் போறீங்களாங்கிற மாதிரி அவர்களுடைய நிலைப்பாடுகள். அதுல சில பேர் இப்படி முடிவு எடுத்தாங்க, பெருமானாரை இறக்குவோமா, இறங்க மாட்டேன்னு சொல்லல நபி, விட்டுருங்கன்னாங்க. இந்த ஒட்டகம் என்று துவக்கிறாங்க. இதுக்கு இடையே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டகத்தை பொறுத்த வரையில அது நின்னா ரசூல் இறங்குவாங்க அப்படின்னா ஒட்டக காலில் தண்ணி ஊத்துனாங்களாம். ஒட்டகத்துக்கு ஒரு பழக்கம், காலில் தண்ணி ஊத்துனா சுகமா படுத்தணும். காலில் தண்ணி ஊத்துனாங்க. பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாவுஹா இன்னஹா மாமூரா, ஒட்டகத்தை விட்டுருங்கப்பா, இது எங்க போய் படுக்கணுங்கிறது அல்லாஹ் முடிவு செய்து அந்த ஒட்டகத்திட்டையே அல்லாஹ் பேசிட்டான்னாங்க. இன்னா மாமூராங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒட்டகத்துக்கு சொல்லிட்டான், நீ எங்க போய் படுக்கணும், அங்க போய் படுத்தணும். எப்போ தண்ணி ஊத்துறதும் வேஸ்ட்ன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தண்ணி ஊத்துனா படுக்கிற ஒட்டகம் இந்த ஒட்டகம் இல்ல, இது மாமூர், ரப்பின் கட்டளைக்கு சொந்தமான ஒட்டகம். எங்க போய் படுக்குதுன்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படணும். ஒரு இடத்துல படுத்துச்சு, அந்த இடத்துல வீடே இல்லை. அது படுத்த இடம் தான் அன்னைக்கு மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டுச்சு. அடுத்து கொஞ்சம் தொலை எழுப்பி விட்டாங்க, வீடு இல்லாத இடத்துல ரசூல் இறங்குறதான்னு கொஞ்சம் தொலை எழுப்பி விட்டா அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுல போய் படுக்குது. அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுல படுத்தவொன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம், மூக்குல விரல் வச்சுட்டு நிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டிலேயே இல்லை. காத்து கிடக்கும் சஹாபிகள் எங்கே? இருக்க வேண்டும், என் வீட்டில் அன்னலார் தங்க வேண்டும் என்று ஏங்கி நின்றவர்கள் எத்தனை, அழகும் அலங்காரங்களும் கொடுத்தவங்க எத்தனை. இங்கே அபூ அய்யூபுல் அன்சாரி வீடு அழகும் இல்லை, அலங்காரமும் இல்லை, அவங்க அழகுபடுத்தல. அப்ப அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒட்டகம் படுத்துச்சு. இங்கே வரலாற்றுக்குள்ளே வெளிச்சத்தில் நீங்கள் போய் நின்றால் அபூ அய்யூபுல் அன்சாரி சொன்னாங்களா, உங்க வீட்டை நீங்க அலங்கரிக்கலையே, எல்லா மதீனா தோழர்களும் வீட்டை அலங்கரிச்சு அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணுங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்களே. அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுல தங்க வேண்டும் என்று தயார் நிலை. எங்க வீட்டை நான் அலங்கரிக்கல, காரணம் எங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லவா, அவங்க தங்குற அளவுக்கு எந்த தகுதி என்கிட்ட இல்லையேன்னாங்க. அல்லாஹ் முடிவு செய்தா ஒட்டகத்தை கூப்பிட்டு சொன்னா, அவ வீட்டு வாசல்ல போய் படுத்துருந்தாள். எங்க போய் படுத்துறணும்? அபூ அய்யூபுல் அன்சாரி வீட்டு வாசல்ல போய் படுங்க. உலக வரலாற்றில் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனங்கமலும் மதீனாவில் அவர்கள் இறங்கி ஒரு சில நாட்கள் தங்கி லட்சோப லட்ச இதயங்களுக்கு ஹிதாயத்தையும் அல்லாஹ்வின் அன்பையும் கொடுத்த வீடு அபூ அய்யூபுல் அன்சாரியின் வீடு. யார் அபூ அய்யூப்? தகுதியில்லாதவன் அல்லவா இந்த அபூ அய்யூப் என்று சொன்னார்கள். என் ரப்பே அந்த வார்த்தையை நேசித்தான். அல்லாஹ் நேசிக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது இல்ல? சங்கை மிக்கவர்களே, மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுப்ஹானி மஅஷூகுர் ரஹ்மானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி
கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸின் உஸ்தாது பெருந்தகை, நீங்கள் பேசுங்கள், மக்கள் இதயங்கள் உங்கள் வார்த்தைக்கு காத்திருக்கிறது என்ற போது என்ன போய் பேச சொல்கிறீர்களே, எந்த தகுதியும் இல்லையே என்றார்கள். அவர்கள் ஓதுற காலத்தில் பக்தாதுமா நகரம் வந்து நுழைகிறார்கள். பக்தாதின் லட்சோப லட்ச கல்வியாளர்கள், குறிப்பாக முஃப்திகள், மார்க்க தீர்ப்பு வழங்குகிற முஃப்திகள் இருந்தார்கள். உலமாக்களின் முதிர்ச்சி பெற்ற ஆலிம்கள். பக்தாதுங்கிறது ஒரு ஆலிம்களினுடைய கடைவீதி மாதிரி, உலமாக்கள் சங்கமித்த இடம். அல்லாமா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு உள்ள வந்து இறங்கி மஸ்ஜிதுல மக்கள் அவங்கள சுத்தி இருந்த செய்தி கேட்டு உலமாக்கள் ஒரு காரியத்துல ஈடுபட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு குடை நிறைய கூஜா நிறைய தண்ணிய கௌசநாயகத்தினுடைய தர்பாருக்கு அனுப்பி வச்சாங்க. கூஜா நிறைய தண்ணி அனுப்பி வச்சாங்க. அந்த தண்ணி வந்து இறங்குது கௌசநாயகத்துடைய தர்பார்ல. எல்லாரும் பார்க்கறாங்க, என்னன்னு தெரியலையே, தண்ணி வந்திருக்க, என்ன தண்ணின்னு தெரியலையே, எதுக்கு குடிக்க அனுப்பி இருக்கிறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில சுபூஹ் தொழ வைப்பாங்க. மதீனாவுனுடைய மஸ்ஜிதுன் நபவி பெருமானார் வெளியில வந்த வாசல்ல பூரா அழகான குடங்களிலும் செப்புகளிலும் தண்ணீர் இருக்கும். எதுக்கு? நபி குடிக்கிறதுக்கா? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்து அந்த தண்ணியில கைய முக்குவாங்க. அந்த கைய முக்குன உடனே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க மதீனா அன்சாரிகள். எதற்கு? அன்றைக்கு பூரா அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. பனிகளும் அடர்த்தியான குளிரும் நிறைந்த காலத்திலும் அங்கே தண்ணீர் குவளைகள் வைக்கப்படும். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சிரமங்களை தாண்டி இந்த பரக்கத்துக்கு மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதற்காக கையை நினைச்சிருவாங்க. அந்த நினைச்ச தண்ணிய மக்கள் குடிக்கிற பழக்கம். அந்த மதீனா வாசிகளின் இதயம் எத்தனை ஒளிமயமாக இருந்திருக்கும். அல்லாஹ் அண்ணலின் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு ஆனந்தம் பெற தௌஃபீக் செய்வானா. நபியை பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியணும். அவங்கள பார்க்காம நம்ம போயிட்டோம்னா என்னமோ எனக்கு நம்ம ஹதீஸை பத்தி பேசினது, விளக்கம் கொடுத்தது, வாழ்ந்தது, அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி தெரியல. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். அதற்கான ஒரு வாழ்க்கைக்கும் நான் தயாராக வேண்டுமே. சங்கமிக்க ஆலிம்கள் யார்? உலமாக்களோடு நீங்கள் இருங்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்கிறார்கள். ஆலிம்களின் கரம் பிடியுங்கள், என் கரத்தை பிடித்ததற்கு சமம் என்றார்கள். ஆலிம்களோடு நீங்கள் இருக்கும் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வே கிடைப்பான் என்றார்கள் சாலிஹீன்கள். யார்? உலமாக்கள். அல்லாஹ் கிடைக்க வேண்டுமா? லுக்மானுல் ஹக்கீம் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாலிஸில் உலமா, நீ ஆலிம்களின் அருகாமையில் இருந்து விடு மகனே. காஞ்சி போன உன் இதயம், பூமியை பாரு, காஞ்சி போய் இருக்கிற பூமி, வறண்டு போய் கிடக்கிற பூமி, வானத்திலிருந்து ஒரு துளி மழை துளி விழுந்துட்டா அது பச்சையாகி பசுமையாகி உயிர் பெறுதா இல்லையா? மௌத்தா போன பூமிக்கு உயிருங்கிறது வானத்திலிருந்து விழுந்த ஒரு சில மழை துளிகள் தான். மகனே, நீ ஆலிம்களின் அருகாமையில் இருந்து விடு. அல்லாவையே மறந்து மௌத்தா போய் கிடக்கிற உன் இதயத்திற்கு அவர்களின் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உன் இதயத்தை அல்லாவை கொண்டு ஹயாத்தாக்கிவிடும். யார் ஆலிம்கள்? இங்கே சங்கமிக்க ஆலிம்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். அந்த பரக்கத்துடைய ஆலிம்கள் அல்லவா நாம். நம்முடைய வார்த்தைகள், நமது வாழ்க்கை, நமது உணர்வுகள், நமது பேச்சு, நமது மூச்சு, நம்மை ஒருவர் பார்த்தால் அத்தனைக்கு பின்னாலும் அவர் அல்லாவின் நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாவின் நெருக்கம், அல்லாவுடைய தொடர்பும் மறுமையின் நினைவும் உள்ள ஆலிம்களுக்கென்று நிறைய தன்மைகளை எழுதுவாங்க. அதுல ஒரு 5 தன்மையை எல்லாரும் எழுதுனாங்க. ஒரு ஆலிம் ரப்புடையவராக இருப்பாரையானால் உலமாயே ரப்பானியின், ரப்பை சார்ந்த ஆலிமாக, உலமாயே உஹரவியா, மறுமையை தேர்ந்தெடுத்த ஆலிமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த ஆலிம்களின் சொற்களுக்கு பின்னால் அல்லாஹ் உலகத்தையே வாழ வைப்பான். மௌத்தா போன உலகத்திற்கு ஹயாத்தை கொடுத்துருவான். அல்லாவின் பக்கம் நம்ம கொண்டு சேர்க்கிற அந்த தன்மை, ஒரு 5 தன்மையை நமக்கு சொல்றாங்க. நேரம் எப்ப முடியுமோ அப்ப முடிச்சுக்கிடுவோம். இது பேசி முடிக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லை. லேசா இதனுடைய சுகத்தை, இன்பத்தை அப்படி லேசா நாக்குல தேன் தடவுற மாதிரி தடவிட்டு போயிடுறது தான். நீங்கள் அதை சுவைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும்.
அதற்கு தேனை தடவிட்டு போயிட்டாங்களா, அதை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமேன் ஏக்கம் வரும். இது பேர் ஏக்கம். அல்லாவை அறிவதும் அவன் தொடர்பில் நினைவதும் அவன் தொடர்பிலேயே தங்களை முங்க வைத்த வலிமார்கள் எங்கே, சூஃபிகள் எங்கே, ஆலிம்களே ரப்பானி ஆலிம்கள் எங்கே? அவர்கள் பெற்ற இன்பம். எனக்கு தூக்கம் சுகம் இல்லை என்றார் ஒரு சூஃபி. இன்னொரு சூஃபி சொன்னார் எனக்கு தூக்கமே சுகம் என்றார். என்னங்க தூக்கம் சுகம் இல்லைங்கிறாரு, நீங்க தூக்கம் சுகங்கிறீங்க. இவர் சொன்னார் தூங்கினால் எனக்கு எல்லா நிலைகளும் மறந்து போகிறது, அதில் என்ன சுகம் என்றார். அவர் சொன்னார் நான் தூங்கினால் என் ரப்பின் நினைவு தூக்கத்தில் நிறைய இருக்கிறது, அது சுகம் என்றார். ராத்திரி நான் தூங்கினா அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் தூங்குவேன். எனக்கு வரும் கனவுகள் எல்லாம் ரப்பின் நினைவுக்குரிய கனவுகள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் ரப்ப கனவுல பார்த்தேன்னாங்க. சாத்தியமா, முடியுமா, முடியாதா என்கிற விவகாரங்களுக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க, ரப்ப நான் பார்த்தேன், அல்லாஹ்வை பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு என்கிட்ட பேசினான். அப்ப நான் கேட்டேன், விமாதா எத்தகர்ரபக்கல் முத்தகர்ரிபூன யா ரப், ரப்பே உனக்கு நெருக்கம் பெற்றவங்க எல்லாம் எதை கொண்டு பெற்றாங்கன்னு கேட்டேன். அஹ்மத் இப்னு ஹம்பல்னா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய இமாம்களும் உலமாக்களும் அவங்கள பற்றி சொன்ன வார்த்தை, அஹ்மத் இப்னு ஹம்பலை ஒருவர் பார்த்தால் அல்லாஹ் அவரை ஹிதாயத்தில் கொண்டு சேர்த்துருவான். ஹம்பலி மதுஹபனுடைய இமாம், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹுடைய மாணவர். அவங்க பெற்ற ஞானமும் ஆற்றலும் அல்லாஹ்வின் தொடர்பும் அல்லாஹு அக்பர் வார்த்தைகளை கொண்டெல்லாம் வர்ணிக்க முடியாது. உன் நெருக்கத்தை பெற்றவங்க எதை கொண்டு பெற்றாங்கன்னு கேட்கிறாங்க, ரப்பிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான் பித்திலாவத்தி கலாமின்னா, என்னுடைய குர்ஆனை ஓதுவதை கொண்டு பெற்றாங்கன்னா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், அல்லாஹ்வுடைய நெருக்கம் தொடர்பு நசர்த்து பேசுறாங்களே, அது எங்க கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எவ்வளவு வேலை செய்யணும், ஒன்றும் இல்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்டாங்க, உன் நெருக்கத்தை பெற்று உலகத்துல எதைய சோத்துக்கு போயிட்டாங்களே, அதெல்லாம் எப்படி? என் குர்ஆனை ஓதுனதுனால கிடைச்சிச்சு. அவங்க அடுத்து கேட்டாங்களாம், பிஃபஹ்மின் அவ் பிகைரி ஃபஹ்மின், குர்ஆனின் ஆழமும் பொருளும் விளங்கி ஓதி பெற்றார்களா, இல்லை ஓதுதல் வார்த்தைகளை மட்டும் சரளமாக ஓதி பெற்றார்களா? ஏன்னா அதன் ஆழத்தை விளங்கணும்னா தனி ஞானம் வேணும். சராசரி மக்கள் ஓதிட்டு தான் இருக்கிறாங்க. விளங்கி பெற்றார்களா, விளங்காமல் பெற்றார்களா, வெறுமின ஓதுனாங்களா, பொருள் அறிந்து ஓதுனாங்களா? அல்லாஹ் பதில் சொன்னானாம், விளங்கி ஓதினார்களே அவர்களும் என் நெருக்கத்தை பெற்று விட்டார்கள். சும்மா வார்த்தைகளை மாத்திரம் சரளமாக ஓதினார்களே அவர்களுக்கும் என் நெருக்கத்தை நானே கொடுத்தேன் என்றான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அந்த சூஃபி மகான் சொன்னார், என் தூக்கம் என் ரப்பின் உரையாடலாக இருந்தது, அவன் சிந்தனையாக இருந்தது, எனக்கு தூக்கமும் சுகமானது என்றார். அல்லாஹ் நம்ம தூக்கத்தை அப்படி ஆக்கி வைப்பானாக. நம்ம தூக்கத்துல பார்க்கிற கனவு பூரா முசீபத்து பிடிச்ச கனவாத்தான் பார்க்கிறோம். யானை விரட்டிட்டு வர்ற மாதிரி, புலி விரட்டிட்டு வர்ற மாதிரி, பாம்பு விரட்டுற மாதிரி, இப்படி கனவுகள் தான் நம்முடைய கனவுகள். வலிமார்களும் சூஃபிகளும் பார்த்த கனவுகள். இமாம் புகாரி எழுதுவார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து, அப்துல்லா இப்னு உமரை குறித்து சின்ன சின்ன பிள்ளைங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். ஏன் எப்படி கனவுன்னா, நான் நரகத்துல என்ன 2 மலக்குமார்கள் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இங்க பார்த்தா நரகம், இங்க பார்த்தா நரகம், 2 மலக்கு என்ன பிடிச்சி நரகத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தின மாதிரி ஒரு கனவு கண்டேன். ரொம்ப பயந்து போன, அதிர்ச்சியில உறைந்து போனேன். எப்ப இந்த கனவு கண்டேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையில கேட்பாங்க, பெருமானார் தான் ஒரு கனவு கண்டேன் விளக்கிட்டு, யாராவது கனவு கண்டிருக்கிறீங்களா? அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. யாரு? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம ஒரு கனவு பார்த்துட்டோம்னா நபிட்ட சொன்னா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமே என்று. ஆனா பார்த்த கனவு சொல்றதுக்கு தகுதியான கனவா இல்லை. கனவுல போய் நரகத்துல நிக்கிற மாதிரி கனவு, அது 2 மலக்கு தூக்கி கொண்டு அங்க நிறுத்துற மாதிரி கனவு. இந்த ஹதீஸை இமாம் புகாரியே எழுதுகிறார். பெருமானாட்ட சொல்லல, ஆனா பயமா இருந்துச்சு. எங்க சகோதரி, என் அக்கா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன. ஹப்ஸா யாரு? நபியின் மனைவி. இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன்.
நீங்க பக்குவமா நபிட்ட சொல்லி என்ன விளக்குன்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நிஅமர் ரஜுலு இப்னு உமர். அந்த கனவுக்கு பொருள் வேணுமா? மனித உலகத்திலெல்லாம் இப்னு உமரே சிறந்தவர் என்றார்கள். மனித உலகத்திலெல்லாம் இப்னு உமர் சிறந்தவர். நரகத்தில் கொண்டு ஏன் நிறுத்தினாங்க அவரை மலக்குமார்கள்? சொல்லிட்டு லவ்காம லைலா, இரவு நின்று தொழக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இன்னும் அதிகமானால் அவர்தான் மனித உலகத்தில் சிறந்தவர். ராத்திரி நின்று தொழுதால், இரவு தொழுகையை அவர் பேணி வந்தால் அவரே மனித உலகத்தில் சிறந்தவர். அப்துல்லா இப்னு உமர் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு கண்ட கனவு கரெக்ட். காரணம், நான் இரவு நீண்ட நேரம் நின்று தொழும் பழக்கம் இல்லாம இருந்தேன். கரெக்டா ரசூல் விளக்கம் சொல்லிட்டாங்க, ராத்திரி நின்று தொழும் பழக்கம் கிடைத்து விட்டால் இப்னு உமரே மனித உலகத்தில் சிறந்தவர்கள். அதுக்கு பின்னால மாத்தரத்து கியாமல்லை, ராத்திரி நின்று தொழுவதை நான் விட்டதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அது இது போன்ற குளிர் நிறைந்த பகுதியில நீங்க சுபூ கெஞ்சிக்கிறதே பெரிய பாக்கியம். தஹஜ்ஜத் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்திருச்சு நீங்க தொழுதுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்க வீட்டுல வந்தே உங்களை வரவேற்பான். வீட்டுக்கு அல்லாஹ் வருவான். அல்லாஹ் எப்படி வீட்டுக்கு வருவான்னு கேட்காதீங்க. அடியான்ட்ட சொன்னான், உன் வீட்டு வாசலில் நான் நின்றேனே, உன் வீட்டு வாசலில் நான் நின்றேனே, என்னை நீ கண்டுகொள்ளவில்லையே என்று ஒரு அடியான் இடத்தில் அல்லாஹ் சொன்னான். என் பெருமான் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அந்த அடியான் கேட்பான், ரப்பே நீ ரப்புல் ஆலமீன், நீ எப்படி எப்போது என் வீட்டில் வந்தாய் நின்றாய் என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், அன்று ஒரு நாள் உன் வீட்டு வாசலில் பசிக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு ஒருத்தர் கேட்டார், ஞாபகம் இருக்கா? ஆமா, நீ அவரை கண்டுகொள்ளாமல் உன் வேலையில் இருந்தாய், அவர் விடை பெற்றார், நீ அவரை கண்டுகொண்டு அவருக்கு பசியாத்தி இருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான். அல்லாஹ் கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் கொண்டு சாலிஹீங்களும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு முகவரி சொல்கிறார்கள். ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உஸ்தாது பெருந்தகை, கல்லிம் அலன்னாஸ், மக்கள்கிட்ட நீ பேசுப்பா, உன் வார்த்தைகள் அல்லாஹ்விட்ட கொண்டு மக்களை சேர்க்கும். இன்னைக்கெல்லாம் உள்ள பிரச்சனை, இந்த சமூகத்தின் ரப்பின் நினைவுகள் குறைந்து போகிறது. நம்முடைய சொற்களும் சொற்பொழிவுகளும், இன்னும் ஒரு பக்கம் அவர்களுக்கு நாம் செய்கின்ற சேவைகளும் ஏதோ வெறும் பாராட்டோடு நின்று போகிறது. இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, இனி கேட்க இருக்கிறார்கள் பல்வேறு தலங்களில். எல்லோருக்குமாக சொல்கிறேன், நீங்கள் ரசிப்பதும் அழகான வார்த்தை என்று பாராட்டுவதும் எங்கள் நோக்கம் இல்லை. மாறாக இதற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர வேண்டும், புரிய வேண்டும். நான் எப்படிப்பட்ட மனிதன், எப்படி மாற வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் புரிவீர்களேயானால் அந்த புரியுதல் தான் அல்லாஹ்வோடு உங்களை அழகான இடத்தில் கொண்டு சேர்க்கும். இன்றைக்கெல்லாம் புரியுதல் குறைந்து போனது. ரப்போடு இந்த வார்த்தைக்கு பின்னால் நம்ம போய் சேரணுமேங்கிற எண்ணம் குறைந்து போனது. மாறாக ஏதோ கேட்பவர்களும் ரசிப்பவர்களுமாக நாம் மாறி போனதுதான் இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய பலகீனம். உலமாக்கள் தயார் உங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பிலும் நெருக்கத்திலும் கொண்டு நிறுத்துவதற்கு. அவர்கள் சொற்கள் அதற்காக காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். நீ மக்களிடத்தில் பேசு என்கிறார்கள், உன் வார்த்தைகள் இதயங்களை ஹயாத்தாக்கும் என்றார்கள். உஸ்தாத் கௌசநாயகத்துடைய உஸ்தாத் அவங்க சொன்னாங்க, நான் சாதாரண நாடு, நான் போய் என்ன பேச போறேன், நான் போய் என்ன பேச போறேன். 2-3 தடவை சொன்னாங்க, கேட்கல. ராத்திரி ஜும்மாவுடைய நேரம், லொஹருடைய நேரம், லொஹரை தொழுதுட்டு இமாம் கௌசுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல காத்திருக்கிறாங்க. லொஹருக்கு முன்னால கைருலாவுடைய தூக்கம். அந்த தூக்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் காதிர் ஜீலானியின் கனவிலே வருகிறார்கள். அப்துல் காதிர் ஜீலானியின் கனவில் வந்து சொன்னார்கள், கௌசுநாயகத்தை கூப்பிட்டு, அப்துல் காதர் நீ மக்கள்கிட்ட போய் பேசுனாங்க. அப்ப அதை சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, வாகுருல் பகதாதி புலகாவுன், பகதாது மக்கள் மிகப்பெரிய இலக்கியத்தை கண்டவர்கள் இல்லையா? நான் சராசரி சாதாரண மொழி பேசுகிறவன், எப்படி பேசுவேன்? நாங்களாம் பெருமானார் வாயை பிளந்தாங்களாம், வாயை பிளந்தேன், என் வாயில் வல்லன் நபிகள் தங்கள் உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள்.
என் வாயில் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்து விட்டு சொன்னார்கள், நீ பேசு என்றார்கள். ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம்தான் பேச வர்றாங்க. வரலாறு நீண்டு போகும், இங்க நேரம் இல்லை, நான் அதில் நிறுத்துவேன். காவாசியில நிறுத்தினேன். வாயில உமிழ்கிறார்கள். விழித்து பார்த்தால் வாய் மணந்தது, வாய் மணக்கிறது. ஏன்? உயிரோட்டம் நிறைந்த உத்தம நபியின் உமிழ் நீர் அல்லவா, உயிரோட்டம் நிறைந்த உத்தம நபியின் உமிழ் நீர் அல்லவா இங்கே கௌசு நாயகத்தினுடைய உமிழ் நீரோடு கலக்கிறது. அதை விழுங்கிக் கொண்ட எனக்கு சொற்கள் பிறந்தது என்று நான் சொல்லவில்லை, தெய்வீகமே பிறந்தது. சொற்களுக்குள்ளால் தெய்வீகம். வார்த்தைகளுக்கு அழகு இருக்கிறது, அலங்காரம் இருக்கிறது. நம் வார்த்தைகளுக்கு இறை தொடர்பு இருக்குமையானால் அழகும் அலங்காரமும் கீழே விழுந்துவிடும். இறை தொடர்புடைய வார்த்தைகள் 1000 இதயங்களை மூடி இருந்தாலும் திறந்துவிடும். உள்ளங்களை திறக்கணும். இப்ப பக்தாத் உள்ள வர்றாங்க. பக்தாதினுடைய ஆலிம்கள் ஒரு குவளை நிறைய தண்ணியை கொடுத்து விட்டு கௌசநாயகத்தின் தர்பார்ல வைக்கிறாங்க. கௌசநாயகத்தை சுத்தி மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். தண்ணி வந்து உட்கார்ந்து இருக்க குடிக்கிறதுக்கா, ஓதி ஊதுவதற்கா, சப்பலை செய்வதற்கா? அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னும் செய்யல. அங்கன கொஞ்சம் பூ எடுத்து, மலர்களை எடுத்து இந்த தண்ணியில போட்டாங்க, காட்டினாங்க. கொண்டு வந்தவர் தூக்கிட்டு போயிட்டார். ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்றே புரியல. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு மக்களை கேட்கிறாங்க. மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை, பக்தாதினுடைய உலமாக்கள், முஃப்திகள், இங்கே பெண்ணும் பெரிய ஆலிம்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் இந்த குடத்துல நிறைய தண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அந்த குடம் எப்படி நிரம்ப வந்துச்சுன்னா, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி ஊத்துனா கீழே தான் சிந்தும். ஒரு சொட்டு, ஒரு 1/4 கிளாஸ் ஊத்துனா கீழே வலியும். அப்படி நிரம்ப கொடுத்து விட்டு எனக்கு உணர்த்தினாங்க, இங்கே இல்மு நிரம்ப இருக்கிறது, இல்மு நிரம்ப இருக்கிறது. முஃப்திகள் இருக்கிறோம், ஹாக்கிம்கள் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆலிம்கள் இருக்கிறோம். இப்ப இந்த ஊருக்கு நீங்க தேவையில்லைன்னு உணர்த்தினாங்க. பக்தாத் உலமாக்கள், நீங்க தேவையில்லை, உங்க சேவை வேற எங்கேயாவது போகலாம், நிரம்ப இருக்குது, மேல ஊத்த முடியுமா தண்ணிய? அதனால நான் அவங்களுக்கு கொஞ்சம் பூவை போட்டு விட்டேன். தண்ணி நிரம்ப இருக்குதுமா, மேலெல்லாம் ஊத்துறதுக்கு நான் வரல, இருக்கிற தண்ணியை மனமாக்க வந்திருக்கேன். என்ன இருக்கிற தண்ணியை மனமாக்கிறதுக்கு. அந்த குவளை அங்க போன உடனே அப்படி நோக்கங்களும் எண்ணங்களும் கொண்டிருந்த ஆலிம்கள் அடுத்த நாள் கௌசு நாயகத்தின் சபையினுடைய மாணவர்களாக வந்து அமர்கிறார்கள். எம்பெருமானின் உமிழ் நீர் பேச வருகிறார்கள், பேசுவார்கள். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள். இதயம் ஹயாத்தானது என்று மாத்திரம் சொல்லவில்லை, அந்த சொற்களை கேட்ட பல இதயங்கள் அல்லாவின் நினைப்பில் உறைந்து மௌத்தாகும் போயிருக்கிறார்கள். ஒரு பெரிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நான் ஆலிம்களை மட்டுமே வச்சு பேசணும்னு நினைச்சேன். நிறைய பொதுமக்களும் கலந்திருப்பதால் எல்லோருக்குமாகவும் இந்த செய்தி இருக்க வேண்டும். சங்கைமிக்க ஆலிம்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளுக்கிடையே எல்லோருக்குமாக 5 விஷயங்களை ஆலிம்கள், அவர்கள் ரப்பை சார்ந்த ஆலிம்களாக, உஹ்ரவி ஆலிம்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்ன பெருமக்கள் ஹஷியத் ஹுஷூ என்கிறார்கள். முதல்ல ஹஷியத் இருக்கணும். எப்பவுமே ரப்புடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் அப்படின்னா அது மரியாதையும் அன்பும் கலந்த பயம். இன்னொரு பக்கம் எல்லா வகையிலும் மனதில் உறுத்தல் வருகிற ஒரு பயம், அதுக்கு பேர் ஹஷியத். அல்லாஹ் அது ஆலிம்களின் அடையாளம் என்றே சொன்னான். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. ஹஷியத் என் ஆலிம்களுக்கு சொந்தம். ஹஷியத் என்பது அமலுல் கல்பு, கல்புடைய அமல்ங்கிறாங்க. ஹஷியத்னா அல்லாஹ்வுடைய பயம், அமல், கல்புடைய அமல். கல்புடைய அமல் என்ன தெரியுமா? யாருக்கு ஹஷியத், அந்த பயம் இருக்குமோ அவங்களுடைய முராக்கபா அழகாயிடும். முராக்கபானா அல்லாஹ்வோடு இருக்கிறது. எப்போது என்ன அவன் பார்க்கிறாங்கிற எண்ணம். நாங்க பையத்து கொடுக்கிற போது முராக்கபாவையும் சேர்த்து கொடுக்கிறது. முராக்கபா, நான் ரப்போடு இருக்கிறேன், ரப்பு என்னை பார்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய 24 மணி நேரம்
என் மனைவியோடு நான் இருக்கிற நேரம் உண்டு, என் பிள்ளைகளோடு இருக்கிற நேரம் உண்டு, என் தொழில்துறை சார்ந்து இருக்கிற நேரம் உண்டு, பள்ளிவாசல் இருக்கிற நேரம் உண்டு, ஸ்டூடெண்டோடு செலவழிக்கிற நேரம் உண்டு, பயணங்களின் நேரம் உண்டு, சுய தேவைகளுக்காக அந்தரங்கத்துக்குள்ளே போகிற நேரம் உண்டு, யாருக்கும் தெரியாத இருட்டறையில் இருக்கிற நேரம் உண்டு, யாரு பார்வையிலும் படாமல் ஒதுங்கி இருக்கிற நேரம் உண்டு. இத்தனை நேரத்திலும் ஒரு மனிதன் அழகாக வேண்டும் என்றால் அவனுக்குள் ஹஷியத் இருக்க வேண்டும். ஹஷியத் என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவனோடு நான் அழகாக வேண்டும் என்ற பயம். அந்த பயம் இருந்து விடுமா, முராகபா உடையவனாக மாறுகிறான். முராகபா என்றால் ரப்போடு நான் இருக்கிறேன், ரப்பு என்னை பார்க்கிறான். அந்த மனிதர்கள் வாழ்கிற வரையிலும் உலகம் பாதுகாக்கப்படும், உலகம் அழியாது. அல்லாஹ் அல்லான்னு சொல்றவங்க இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாதும்பாங்க. அல்லாஹ் அல்லாங்கிற நினைவில் இருக்கிறவர் இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உலமாயே ஆகிராவுடைய அடையாளங்கள்ல முதல்ல ஹஷியத், அது அல்லாஹ்வும் குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணான். அந்த ஹஷியத்தை நமக்கும் தேவை. நீங்களும் வரணும் அல்லாஹ்வுடையவங்களாக வாழ்றதுக்கு. எங்க போனாலும் ரப்பு என்ன பார்க்கிறான், ரப்ப நாம் பயந்து இருக்கணுங்கிற பயம். அந்த நிலை இருந்துச்சு, நம்ம மனைவி உங்களோட அழகா இருப்பாங்க, மனைவியோடு நீங்க அழகா நடப்பீங்க. வியாபாரத்துல கூட உங்கள்கிட்ட வியாபாரம் செய்யறவர் நியாயமாக இருப்பார் என்பது மாத்திரமல்ல, உங்கள்கிட்ட பொருள் வாங்குறவர் கூட பரக்கத்தடைவார். இன்னைக்கு எல்லாம் கண்ணை கட்டி ஏமாத்துறது, மோசடி செய்யறது, வார்த்தைகள்ல விளையாடி அலங்காரமான வார்த்தைகளால் ஆபத்தான பொருளை கூட வித்துடுறது. அலங்காரமான வார்த்தை ஆபத்தான பொருளையும் வித்துடுறார். கெட்டுப்போன பொருள் ரொம்ப டேஞ்சர், அதை வித்துடுறார். அவர் பாவம் நல்ல பொருள் உண்டு, ஒரு பேச்சை நம்பி வாங்கி அதை சாப்பிட்டு வீட்டுல பல பிரச்சனை வியாதிகள் ஏற்படுகிறது. ஆக கெட்டுப்போன மருந்துகளை கூட அழகு காட்டி விற்கிறவர்கள் உண்டு. மருந்தே ஆபத்து, மருந்து கெட்டு போனா அது டேஞ்சர். அது விற்பனைக்கு போனது அழகிய வார்த்தைகளால். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை பார்க்கிறான்ங்கிற எண்ணம் பிறந்தால் எங்கிட்ட வாடிக்கையாளர் கூட நல்லா இருப்பார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பொய் சொல்லல, நேர்மையா நடந்தாலும் வியாபாரம் எப்படி இருக்குமோலாம் யோசிக்காதீங்க. நீங்க நேர்மையா அழகா அல்லாஹ்வோடு இருந்துட்டீங்கன்னா உங்க வியாபாரம் சொற்பமா நடந்தாலும் அதுல அல்லாஹ் நிரம்ப பரக்கத்தை கொடுத்துருவான். இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கிறோம், ரசிக்கிறோம், சுவைக்கிறோம், வாழ்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் கொடுப்பதே பரக்கத், நான் உண்டாக்குவதல்ல பரக்கத். உழைப்பு என்னை சார்ந்தது, என் உழைப்பில் பரக்கத் அவனை சார்ந்தது. பேச்சு என்னை சார்ந்தது, இந்த பேச்சின் ஹிதாயத் அவனை சார்ந்தது. முயற்சி என்னை சார்ந்தது, அந்த முயற்சியின் பலன் ரப்பை சார்ந்தது. அல் ஜுஹுது மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முயற்சி நம்மை சார்ந்தது, அந்த முயற்சிக்கு பின்னால் காரியம் முழுமையாகி வெற்றி பெறுவது என் ரப்பை சார்ந்தது. அப்பந்தான் நம்ம அமைதியா இருப்போம், அடங்கி நடப்போம், அடக்கம் வரும். இன்னைக்கெல்லாம் நான் முயற்சி எடுத்ததாலதான் அப்படி நடந்துச்சுன்னு நீங்க பேசிட்டீங்க, ஹதீஸுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அல் ஜுஹுது மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி நான் செய்தேன், அல்லாஹ் கொண்டு ஆளை சேர்த்தான். முயற்சி நான் செய்தேன், அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுத்தான். ஹஷியத். இரண்டாவது ஹுஷு. பயபக்தி உடைய வாழ்க்கை, பயபக்தி உடைய வணக்கம். தக்பீர் கட்டினா கூட பயபக்தியான தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த தொழுகை ரொம்ப உயிரோட்டமானது. ஆயிஷா தக்பீர் கட்டி நிற்பாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. அப்துல்லா இப்னு உமர் தக்பீர் கட்டி நிற்பாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. கதவை தட்டுறாங்க, காதுல விழலன்னாங்க. சுவர் இடிஞ்சு விழுந்துச்சு, கூட்டம் கூடி நிக்குது. சுவர் இடிந்து கூட்டம் கூடி நிக்குது. எப்படிப்பா சவுர் விழுந்துச்சுன்னு கேட்டா எல்லாரும் தெரியல, நாங்க 1/2 மைல்ல இருந்து வந்திருக்கோங்கிறாங்க. பள்ளிவாசல்ல தொழுத சூஃபிய ஞானியை கூப்பிட்டு கேட்ட போது, எனக்கு என்ன தெரியும், நீ நான் ஜெய் திறப்பி, நான் அல்லாஹ்வோட இருந்தேன், அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னார். அந்த தொழுகை அதுதான் குஷு. அப்போ ஹஷியத் ஒண்ணு, குஷு ஒண்ணு. பயபக்தியான வணக்கம், அல்லாஹ்வின் அச்சமுள்ள வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எழுதி வைக்கிறது இல்லை, வாழ்க்கையில கொண்டு வந்தோம். 3வது தவாது, பணிவு. பேச்சில பணிவு, செயல்ல பணிவு, வாழ்க்கையில பணிவு. பணிவு என்பது என் குணம் என்றார்கள் நபிகள் நாயகம். பணிவு என் ரப்பின் தன்மை என்றார்கள். பணிவாக நீங்கள் வாழுங்களேன் என்கிறார்கள் சஹாபிகளை. ஏன் உங்களிடத்தில் நான் வசந்தத்தையும் சுவையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிறார்கள். கேட்டபோது சஹாபிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சுவை?
எங்க வணக்கத்துல சுவை தெரியலையே, என்ன சுவை? பணிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, பணிவு வந்தால் சுவை வரும் என்றார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்பமான வணக்கம் என்பது அவனுடைய இன்பத்தில் நாம் இருந்தால் வணக்க இன்பமாயிடும். ஒரு வரலாறை பெருமக்கள் எழுதுவார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு எறும்பை பார்க்கிறாங்க. அந்த எறும்பு ஊர்ந்து போகுது, அதுக்கு மேல ஒரு குவியல்ல போய் மண்ணை எடுத்துட்டு போகுது. பார்த்துட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெரிய மணல் குவியல்ல மண்ணை எடுத்துட்டு போகுது, அங்க கொண்டு வைக்குது, மீண்டும் போகுது, எடுத்துட்டு வருது, கொண்டு வைக்குது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே பெரிய குவியல், இந்த முடுகான எறும்போ இங்கிருந்து அங்க கொண்டு வச்சுக்கிட்டு திரும்பி வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது, அதுகிட்ட கேளுங்க அது பேசும். நானா அல்லாஹ், அதுகிட்ட கேளுங்க அது பேசும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட தான் எல்லாம் பேசுனாங்கல்ல, குர்ஆன் சொல்லுமே. அந்த எறும்பு பேசுச்சு. கேட்கறாங்க என்ன செய்யறமான்னு. சொன்னாங்களா, இன்னலி ஹபீப், அல்ல கவனிச்சுக்கங்க, இன்னலி ஹபீப், எனக்கு ஒரு நேசன் உண்டு, எனக்கு ஒரு அன்பன் இருக்கிறான், எனக்கு ஒரு நேசன். அவன் ஒரு உத்தரவாதம் என்னிடத்தில் கேட்டான், என்னை நீ சந்திக்க வேண்டுமா, என் சந்திப்பு உனக்கு கிடைக்க வேண்டுமா, இங்க இருக்கிற மண்ணை பூரா கொண்டு போய் அங்க கொண்டு சேர்த்துடணும்னு சொல்லி இருக்கிறான். இன்னலி ஹபீபன், எனக்கு ஒரு நேசன் இருக்கிறான். அவன் சொன்னான், என் அரத்த லிகாயி, என் சந்திப்பு உனக்கு வேணும் என்றால், என் அன்பும் நெருக்கமும் வேணும் என்றால், இந்த மண்ணத்தனையும் கொண்டு நீ அங்க கொண்டு போடணும். தாவூத் நபி கேட்டாங்க, இப்படிதானே இருக்கிற, உன்னால முடியுமா? இவ்வளவு பெரிய மணல் குவியல் உன் வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நீ வாழ்ந்தாலும் கொண்டு சேர்க்க முடியுமா? அந்த எறும்பு சொல்லிச்சு, எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், என்னால் முடியாது என்று. அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. மா அஹ்லா, மா அஹ்லா அன் அமூத ஃபீ அமலி ஹாதிஹி, மா அஹ்லா, நான் என் நேசன், என் அன்பன் அவன் சொன்ன வேலையை செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணம்தான் எத்தனை சுவையானது என்றதாம். என் அன்பன் நேசிக்கும் இடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் வருமையானால், மா அஹ்லா அன் நமூத ஃபீ அமலி ஹாதிஹி ஃபீ அமலி ஹபீபி, என் நேசன் சொன்ன பணியை நான் செய்து கொண்டிருக்கிற போது என் ரூஹ் பிரிந்தால் என் மௌத்து தான் எத்தனை சுகம், எத்தனை சுகம் கூட சொல்லல, எத்தனை சுவையானது. அஹ்லா, தேனை விட சுவையானது அல்லவா என்றதான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அந்த எறும்பு பேசினது வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அந்த வரலாற்றை நிறைவுபடுத்துவார்கள். அல்லாஹுவின் விருப்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, அவன் நேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, அவன் அன்பு கிடைக்க நான் ஏங்கிக் கொண்டு அவன் சொன்ன பணியில் என் வாழ்க்கை இருக்கிற போது எனக்கு மரணம் வந்தால் என் மரணம்தான் எத்தனை சுவையாக இருக்கும். அங்கே சக்கராத்து இருக்குமா, சக்கராத்தின் வேதனை இருக்குமா, துன்பம் இருக்குமா, மரணத்தினுடைய அச்சம் இருக்குமா, மரண பிடியின் கடுமை இருக்குமா? மா அஹ்லா, நம் மௌத் எவ்வளவு சுவையானது. நான் ஆசைப்படுகிறேன் நம்முடைய மரணம் நமக்கு தேனை விட சுவையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போது அவன் விரும்பும் வாழ்க்கையில், அவன் சொன்ன வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் சொன்னான், முயற்சி மட்டும்தான் உன்னை சார்ந்தது, வார்த்தைகள் உன்னை சார்ந்தது, உழைப்பு உன்னை சார்ந்தது, அதற்கு பின் நடக்கிற அத்தனை பகரமும் என்னை சார்ந்தது. இன்னைக்கு நாம பகரத்தை பூரா நம்மை சார்ந்ததா? அன்னைக்கு நான் வரலன்னா அவர் உயிரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு துணிஞ்சு சொல்றாரு. ஒரு 10 நிமிஷம் மிஸ் ஆயிருந்தேன்னா அவர் மௌத்தா போயிருப்பாரு. நான் வந்து அவரை தூக்கிட்டு போய் தான் அவர் பிழைச்சாரு. தூக்கிட்டு போறதுக்கு முந்தி ஒன்னு அவன் அழைச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? முயற்சி மட்டும்தான் நான், அதன் விளைவுகள் அவனை சார்ந்தது. இந்த வாழ்க்கை தவாது என்பார்கள், பணிவு. இது நமது லட்சியமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆலிம்கள். ஆஹ்ராவுடைய ஆலிம்களாக நாம் ரப்பை நெருக்கம் பெற வேண்டியவர்களாக இருந்தால் இந்த அஞ்சம் பேணணும். முதல்ல அல்லாஹ்வின் பயம் வாழ்க்கையில் இருக்கணும், வணக்கத்தில் அவன் பக்தி இருக்க வேண்டும். மூன்றாவது பணிவு எல்லா இடத்திலும், நிகழ்வுகளிலும், செயல்களிலும் இருக்க வேண்டும். நாலாவது ஹுஸ்னுல் ஹுல்க், நம்முடைய குணம் அத்தனையும் அழகாக வேண்டும். என் குணத்தை பார்த்து என் மனைவி என்ன விரும்பணும், என் குணத்தை பார்த்து என் வாடிக்கையாளர்கள் குவியணும், என் குணத்தை பார்த்து என் நண்பர்கள் பாராட்டணும், என் குணத்தை பார்த்து வல்லன் நபி சொன்னார்கள், உங்களில் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என் பக்கத்தில் இருக்கும் பாக்கியம் யாருக்கு தெரியுமா? அஹ்சனுக்கும் அஹ்லாகா அக்ரபக்கும் மின்னி யௌமல் கியாமா அஹ்சனுக்கும் அஹ்லாகா, உங்களிலெல்லாம் நாளை மறுமையில் என் நெருக்கத்தில் இருக்க வேண்டுமா? இந்த நபிக்கு அருகாமையில வந்து நீங்க உட்கார வேண்டுமா?
தெரியுமா? உங்கள் குணம் அழகானால் என் அருகாமையில் உங்களை உட்கார வச்சுக்கிடுவேன். நாங்க அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எவ்வளவு கீழே உள்ள குணம். ஒருத்தன் வளர்ந்தா பிடிக்கல, ஒருத்தன் உயர்ந்தா பிடிக்கல, நம்ம மனைவி கொஞ்சம் வேகமா பேசிட்டா பிடிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை பிடிக்கிறது இல்லை, எல்லாமே நான் பெரியவன், நம்ம நிலைமை என்ன, ஈகோ பார்த்து பெருமை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்க வளர்ச்சி கூட தாங்க முடியாமல் துடிக்கிற மனிதர்களே, எங்கே ரசூலின் நெருக்கம் மறுமையில் கிடைக்கும்? போட்டி எங்கே, பொறாமை எங்கே, காழ்ப்புணர்ச்சி எங்கே, பெருமை எங்கே, நான் என்ற ஆணவம் எங்கே, அகம்பாவம் எங்கே? இத்தனையும் தான் இன்றைக்கு இந்த மண்ணில் ஆளப்படுகிறது. இந்த மனிதர்களே நிறைந்து போனார்கள். பழிவாங்கும் குணமுடையவர்கள் நிறைந்து போனார்கள். நான் என்ற ஆணவம் உடையவர்கள் நிறைந்து போனார்கள். போட்டியும் பொறாமையும் இன்றைக்கு கூடியிருக்கிறது. பெருமை அல்லாஹு அக்பர் மிகைத்திருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிற கூட்டம், கோல் சொல்லுகிற கூட்டம், அடுத்தவர்களை குறை சொல்கிறவர்கள் கல்வியாளர்களிலும் வந்து விட்டார்கள். வருத்தமும் வேதனையும் மிஞ்சி இருக்கிறது. நான் சொல்வேன், இந்த குணம் இருக்கிற வரையிலும் என் வணக்கத்துக்கு கூட சக்தி இருக்காது. உங்களிலெல்லாம் என் நெருக்கம் வேணுமா, மறுமையில் வேணுமா, உங்கள் அழகிய குணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சாவது சொல்லி முடிக்கிறேன். யூசிரூனல் ஆஹிரா அலா ஹயாத்தி துன்யா. உலகம் இருக்குது, மறுமையும் இருக்குது. உலகத்துக்காக உழைப்பார்கள், மறுமையைத்தான் நோக்கமாக கொள்வார்கள். நோக்கம் உலகம் அல்ல, பருமல்ல, வருமானம் அல்ல, புகழல்ல, பேரல்ல, மதிப்பல்ல, மரியாதை அல்ல. நோக்கமெல்லாம் என் மறுமை. அங்கே என் ரப்பு என்னை பாராட்ட வேண்டும். மனித உலகமே கூடியிருக்கும் இடத்தில் அல்லாஹ் எனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அல்லாவின் தர்பாரில் நான் மதிக்கப்பட வேண்டும். என் இலக்கெல்லாம் மறுமை. நான் பிள்ளைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன், மறுமை கிடைக்கணும். ஒருத்தருக்கு சதகா கொடுத்தேன், அல்லாஹ் கிடைக்கணும். நான் செய்யும் செயலுக்கு பின்னால் உலகத்தை தேர்ந்தெடுக்காமல் மறுமையை தேர்ந்தெடுப்பார்களா? இந்த குணம் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானது. இதுதான் மறுமையை சார்ந்த ஆலிம்கள், அல்லாவின் அன்பர்களின் குணம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, இரவும் அவன் நினைவாக்கி தருவானாக, பகலும் அவன் நினைவாக்குவானாக, பேசும் வார்த்தைகள் எல்லாம் அவன் கண்ணியத்தையே இதயத்தில் பதிக்கும் வார்த்தைகளாக வெளிப்படுத்தி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் படைத்தவன் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்வில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை பொருந்திக் கொள்வதோடு ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை அழகாக்கி ஒருவர் மற்றவரை எப்போதும் ரசூலின் சுன்னத்தில் நின்று நேசித்து வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடர வைப்பானாக. நமது வியாபாரத்தில் பறக்க செய்வானா, ரிசுக்கில் பறக்க செய்வானா, நமது பொருளாதாரத்தில் பறக்க செய்வானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகள், பொறாமைகள், செய்வினைகள் இருந்து பாதுகாப்பானாக. கண் திருஷ்டியில் இருந்து பாதுகாப்பானாக. நமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தூரமாக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய பகுதியின் உலமா பெருமக்கள், அவர்களோடு தோள் கொடுத்த ஜமாத்தார்கள், குறிப்பாக இந்த மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்கள், நாமும் இங்கே கலந்து கொள்வதற்கு தூண்டுகோலாக இருந்த உலமாக்கள், குறிப்பாக மௌலவி ஹைரி உட்பட எல்லோருக்கும் துஆ செய்து வாழ்த்துக்கள் சொல்லி
அல்லாஹ் இது போன்ற சேவைகளை மூச்சு பிரியும் வரையிலும் நம்மையும் காரணமாக்கி வைப்பானாக என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.